பங்குனி உத்திரத்திற்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா? மாதம் மாதம் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை விட பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பான திருநாளாகும். முருகப்பெருமானுக்கும் பங்குனி உத்திரத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது. முருகனுக்கு 12 கரங்கள். இந்த 12 கரங்கள் கொண்டிருக்கக்கூடிய முருகனை 12வது மாதத்தில் வரக்கூடிய 12வது நட்சத்திரத்தில் வழிபடுவதுதான் மிகவும் சிறப்பான விஷயம். இதற்கு ஒரு வரலாற்று கதையும் கூறப்படுகிறது. சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரன் எலியாய் மாறி கிரவுன் மலையில் புகுந்து கொள்கிறான். அப்பொழுது படை வீடு அமைத்து தங்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய வேல் கொண்டு அந்த கிரவுன் மலையை வீழ்த்தி எறிகிறார். அந்த நாள் தான் பங்குனி உத்திரம் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு இந்திரன் முருகனிடமில்லாத ஒன்றினை பரிசாக கொடுக்க விரும்பினார். ஆனால் முருகனிடம் அழகு, பொருள் இப்படி எல்லாமும் இருந்தது. வரன் மட்டும்தான் இல்லை. அதனால் இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். முருகன் தெய்வானையை மனம் முடித்த